ஸோ கூலி படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பித்து தாறுமாறாக ஹைதராபாத்தில் போயிட்டுருக்கு. நான்ஸ்டாப்பாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு, பிரேக்கே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ கூலி படத்தை பற்றி நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து உங்கள் முன்னாடி பேசியிருப்பாங்க. ஏகப்பட்ட தகவல்கள் இந்த படம் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். பட் நான் கொஞ்சம் லேட்டாக தான் எடுக்கிறேன் இந்த டாப்பிக்கை. காரணம் என்னென்னா, ஒரு சில பர்சனல் ஒர்க்குகள் இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு திரும்பவும் உங்கள் முன்னாடி நான் பேசுகிறதுக்கு வரத்துக்கு இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. ஸோ கூலி படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வுலாம் இந்த ஷூட்டிங்கில் நடக்குதுங்க. சாலிடாக அப்படி தான் சொல்லி ஆகணும். என்ன காரணம்னா, மாஸ்டர் மகேந்திரன் மாஸ்டர் படத்துக்கு அப்புறமா இந்த படத்தில் இவர் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மகேந்திரன் இவரோட அந்த பர்ஃபார்மன்ஸு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து மாஸ்டர் படத்தில் சாலிடாகவே தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் வந்து நிறைய டைரக்டர்கள் மாஸ்டர் மகேந்திரனை சரியாக பயன்படுத்தவே இல்லை. லோகேஷ் கனகராஜ் சரியாக பயன்படுத்திக்கிட்டே இருக்கார். ஸோ மாஸ்டர் மகேந்திரனுக்கு மாஸ்டர் படத்தில் வாய்ப்பு கொடுத்தாப்புல, அதே மாதிரி கூலி படத்தில் மாஸ்டர் மகேந்திரனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. பட் இந்த விஷயத்தை வந்து, அதாவது எந்த விஷயம்னா, கூலி படத்தில் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் நடிச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து மாஸ்டர் மகேந்திரன் தான் ஷேர் பண்ணியிருக்காரு இன்ஸ்டாகிராமில். ஸோ அஃபிஷியலாக வந்து சன் பிக்சர்ஸ் சைட்லேருந்து வரவே இல்லை. அதே மாதிரி தான் ஸ்ருதிஹாசன் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கெல்லாம் தகவல் கிடச்சிச்சு. பட் ஆனால் வந்து யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்ன காரணம்னா, ஸ்ருதிஹாசன் வந்து ரொம்ப பிஸியாக வேறு வேறு மொழிகள் உள்ள படங்களில் நடிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த படத்துக்குன்னு தனியாக கால்ஷீட் ஒதுக்க முடியாது. அதுவும் இல்லாமல் இவங்க லைஃப்பில் வந்து ஒரு சில பர்சனல் ப்ராப்ளங்கள் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கிற சூழலில் வந்து திரும்ப புது படத்தில் இவங்க வந்து கமிட் ஆகி எப்படி நடிப்பாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லார் மத்தியிலும் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து இந்த படம் பர்டிகுலராக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக ரெடியாகிற ஒரு படம். பேன் இண்டியா லெவலில் இந்த படம் வந்து வெளில வரப்போகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படத்தில் நடித்தா நமக்கு உண்மையிலே வந்து பிரேக்காக இருக்கும் அப்படின்னு ஸ்ருதிஹாசன் நினச்சிருக்காங்க. அதனால தான் இந்த படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்ருதிஹாசனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து கிறிஸ்டல் கிளியரான ரோல் தான் பண்ண போகிறாங்க. ஸோ வந்துட்டு போகிற மாதிரி ரோல் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. இது மட்டும் கிடையாது, ஸ்ருதிஹாசனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பொண்ணாக நடிக்கிறாங்க. ஸோ செம்ம சர்ப்ரைஸான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா கமல் சாரோட பொண்ணு ஸ்ருதிஹாசன். ஸோ கிட்டத்தட்ட கமல் சாருக்கும் ரஜினி சாருக்கும் 45 வருஷத்துக்கு மேலே நட்பு இருக்குது. ஸோ இந்த நட்பு வந்து பல பேரை வந்து ஆச்சரியப்படுத்தியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் தன்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு தனக்கு பொண்ணாக நடிக்கிறது உண்மையிலே வந்து ரஜினி சாரே நினச்சி பார்த்துருக்க மாட்டார். பட் ஹேப்பன், நடந்துருச்சு. ஸோ லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் பெருசாக ஒரு சம்பவம் பண்ண போகிறாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஸ்ருதிஹாசனும் சரி, மாஸ்டர் மகேந்திரனும் சரி, நான்லாம் வந்து நினச்சி பார்க்கவே இல்லை இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிப்பாங்க அப்படிங்கிறத நான் வந்து எப்போதுமே யோசித்ததும் கிடையாது, மற்றவங்கள்ட்ட சொன்னதும் கிடையாது. பட் ஆனால் வந்து ஹேப்பன், நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் சத்யராஜோட கேரக்டர் இந்த படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஃப்ரெண்டாக நடிக்கிற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து உண்மையான ஒரு விஷயந்தான் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கேதர் பண்ணி பார்க்குறப்ப சத்யராஜ் உண்மையிலே இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு ஃப்ரெண்டாக தாங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலும் கிடைச்சிருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் சத்யராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டரில் தான் நாம் வந்து பெருசாக எதிர்பார்த்தோம். பட் ஆனால் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு ஃப்ரெண்டாக இவர் வந்து பண்ணுறாருன்னா உண்மையிலே அந்த கேரக்டர் வந்து எப்படி இருக்க போகுது இந்த கூலி படத்தில் அப்படிங்கிற பார்க்குறதுக்காண்டி உண்மையிலே வந்து இயர்லாம் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வந்து சத்யராஜ் வந்து வில்லனாக பண்ணாமல் சூப்பர் ஸ்டாருக்கு ஃப்ரெண்டாக பண்ணுறதுக்கு முக்கிய காரணமே வந்து சத்யராஜ் இவங்க வந்து வில்லனாக வந்து ஆஃபர் வந்து லோகேஷ் கனகராஜ் கொடுத்துருக்காப்புல. பட் அந்த ஆஃபருக்கு இவர் வந்து சாலரியாக கேட்ட அமௌண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக கேட்டிருக்காப்புல. அவ்வளோ பெரிய சாலரி கொடுத்து உங்களை வந்து புக் பண்ணி நீங்கள் வந்து வில்லனாக நடிக்கணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு வந்து சன் பிக்சர்ஸ் சைடு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து சத்யராஜ் வந்து படம் எதுவுமே இல்லாமல் வீட்டில் தான் இருக்காப்புல. ஸோ கிடைக்கிற வாய்ப்பை தக்க வைக்கிறதுக்காண்டி ஏதாச்சும் ஒரு கேரக்டர் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காப்புல. அதனால தான் லோகேஷ் கனகராஜ் நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு ஃப்ரெண்டாக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ ஹைதராபாத் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில்
சத்யராஜ் கூலி படத்தில் நடிச்சிட்டு இருக்காப்புல. ஸோ கிட்டத்தட்ட இந்த படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற ஒரு விஷயம்னா ரன்வீர் சிங் தான். ஸோ பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் வளர்ந்து வரும் முக்கியமான ஒரு நடிகர். ஸோ ரன்வீர் சிங் உண்மையிலே வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு ஆக்டர். ஸோ இவர் இந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து விருப்பப்படுறாங்க. அஃப்கோர்ஸ் இந்த படத்தில் இவர் வந்து ஜாயின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட தகவல்கள் கிடைச்சிருக்கு. பட் ஆனால் வந்து இது அன்அஃபிஷியலான ஒரு விஷயந்தான். ஒருவேளை வந்து ரன்வீர் சிங் இந்த படத்தில் இருந்தார்னா இவரோட ரோல் கூலி படத்தில் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது. நான் பெருசாக எதிர்பார்க்குறது பகத் பாசில் தான். ஸோ பகத் பாசிலை பொறுத்த வரைக்கும் வேட்டையன் படத்தில் ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு ஃபன்னியான ஒரு கேரக்டரில் வரப்போகிறாரு. நாமெல்லாம் என்ஜாய் பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து விக்ரம் படத்தில் எப்படி வந்து பகத் பாசிலுக்கு வந்து அட்மார்க் கேரக்டராக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த கூலி படத்துலையும் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டைமென்ஷனில் பகத் பாசிலை நாம் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஆனால் இவர் இந்த படத்தில் இருப்பாரா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால் இப்போ வரைக்கும் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இதுவும் அன்அஃபிஷியலான ஒரு விஷயமாக தான் இருக்குது, அஃபிஷியல் கிடையாது. பட் சத்யராஜை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து கண்டிப்பாக இருப்பார் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் பகத் பாசிலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருப்பார். ஏன்னா பகத் பாசில் ஆல்ரெடி வந்து லோகேஷ் கனகராஜ்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட விக்ரம் படத்தில் நாம் வந்து பார்த்தோம், வேட்டையன் படத்தில் ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, கிட்டத்தட்ட நாம் வந்து பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவார். மேபி ஒர்க் பண்ணார்னா தாறுமாறான ஒரு காம்போவாக தான் இருக்கும். ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. ஸோ இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா ஸ்மக்லிங், ஸோ கோல்டு ஸ்மக்லிங்கை பற்றி தான் இருக்குது. ஸோ இந்த படத்தில் கொஞ்சம் கூட வந்து ஆல்கஹால், அப்புறம் வந்து ஸ்மோக்கிங், அப்புறம் வந்து கஞ்சா, அப்புறம் வந்து போதைப்பொருள் இது எதுவுமே வந்து இந்த படத்தில் இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜ் தெளிவாக சொல்லிட்டாப்புல. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த படம் வந்து எல்சியூ கிடையாது, இது ஒரு தனித்துவமான ஒரு ஸ்டாண்டலோன் மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ படத்தோட ஷூட்டிங் போக போக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறதுனால இந்த படத்தை சினிமாட்டிக் யூனிவர்ஸாக கொஞ்சம் மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி லோகேஷ் கனகராஜ் கதை எழுதியிருக்காராம். ஸோ எப்படி பார்த்தாலும் எல்சியூ அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இருக்குல்ல, இதை வந்து ஓவர்டேக் பண்ணுற மாதிரி கூலி படத்தில் வரப்போகிற சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் பார்த்திங்கன்னா அனிருத். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான், சம்பவம் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இந்த படத்தில் வந்து காஸ்ட்டாக வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிற பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மகேந்துக்கு அப்புறமா, அப்புறம் வந்து ஸ்ருதிகாசனுக்கு அப்புறமா, அப்புறம் வந்து சத்யராஜுக்கு அப்புறமா ரபிகா மோனிகா இவங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி வந்து தளபதி விஜய் கூட பிகில் படத்தில் நடிச்சிருந்தாங்க. சிங்கப்பெண்ணை பாடல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிரௌண்டில் வந்து ஒரு பொண்ணு நடந்து வருவாங்களே அவங்க தான். ஸோ இவங்க இந்த படத்தில் வந்து இருக்கிறதா இவங்களே வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் கூலி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணவே இல்லை. இன்ஸ்டாகிராமில் ஜஸ்ட் வந்து ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் நான் வந்து ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்கேன், இது என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட்டு, நான் வந்து எதிர்பார்த்த ஒரு ப்ராஜெக்ட்டு இப்போ எனக்கு கையில் கிடச்சிருக்கு. ஸோ எண்ணில் அடங்காத சந்தோஷத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த கூலி படம் கிறிஸ்டல் கிளியரான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு கமர்ஷியல் பக்கா மாஸான ஒரு படமாக தான் உருவாகிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் டார்கெட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1500 கோடிக்கு மேலே வரணும் அப்படிங்கிற மாதிரி சன் பிக்சர் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பேர் யாரும் கிடையாதுங்க. ஸோ ஆமாங்க, பேர் யாருமே கிடையாது. எந்த ஒரு ஃபீமேல் லீட் ஆக்டரும் இந்த படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. பட் ஸ்ருதிகாசனை பொறுத்த வரைக்கும் இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பொண்ணாக தான் நடிக்கிறாங்க. ஸோ ரபிகா மோனிகாவை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் இவங்களோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டரு. ஸோ சூப்பர் ஸ்டாருக்கு பேராக இந்த படத்தில் பண்ணுறதுக்கு அவசியம் ஏற்படலை. ஏன்னா இந்த படத்தோட கதை அந்த மாதிரிங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இவரோட லுக்கு தான் வந்து ரொம்ப பெருசாக வந்து இப்போ பேசப்படுது. ஏன்னா இந்த கூலி படத்தோட லுக்கை வந்து ஆல்ரெடி வந்து
ஃபோட்டோ டெஸ்ட் எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தார் லோகேஷ் கனகராஜ். அப்போ பார்க்குறப்ப வேறு மாதிரி இருந்தார். இப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு ஃபேன்ஸ் வந்து ரஜினி சாரை மீட் பண்ணி கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து கூலி படத்தோட கெட்டப்லேயே வந்து அந்த கிஃப்ட்டை வந்து ரஜினி சார் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த லுக்கை பார்க்குறப்ப நமக்கு உண்மையிலே வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன தர்மதுரை படத்தோட அந்த ஃபீல் தான் நமக்கு வந்து வருது. ஸோ அதே வைப்பில் தான் திரும்பவும் சூப்பர் ஸ்டார் வந்து வந்திருக்காப்புல. ஸோ லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வேறு மாதிரி தாங்க செதுக்கிட்டு இருக்காரு. ஸோ தரமான ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட வசூல் கண்டிப்பாக வந்து ஜெயிலரை விட பெருசாக வந்து வசூல் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக வந்து 1000 கோடி அடிக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ வேறு மாதிரி ஒரு ஆக்ஷன் படமாக தான் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பேர் யாரும் கிடையாது. அதனால இந்த படத்தில் ஒரு காதல் பாட்டோ இல்லை வந்து காதல் சம்பந்தமான ரொமான்ஸ் சீனோ எதுவுமே இருக்க போகிறதில்ல. ஒன்லி ஆக்ஷன் மட்டும்தான். ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நான் ஸ்டாப்பாக ஹைதராபாத்தில் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டியில் போயிட்டுருக்கு. எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் ஃபுல்லாகவே ஹைதராபாத்தில் கூலி படத்தோட ஷூட்டிங் தான் போகும். ஸோ அடுத்த ஷெட்யூல் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே ஆரம்பிப்பாங்க, 2-3 நாள் பிரேக் எடுத்துகிட்டு. ஸோ அடுத்த ஷெட்யூல் என்ன, எப்போ, யாரெல்லாம் திரும்ப இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க, இந்த படத்தோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய பேர்த்திட்ட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் மணிஹரி. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.